Okay, in this lecture, we will learn kinematic indeterminacy. Now, previous class we பார்த்தோம்னா static indeterminacy பார்த்தோம். அதாவது ரெஸ்ட் இருக்கும்போது, அதாவது அந்த ஸ்ட்ரக்சர்ல எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை, எந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இல்லாத நிலையில அதனுடைய இன்டிடெர்மினசி பார்த்தோம். அதாவது ஃபுல்லா சால்வ் பண்ண முடியுமா முடியாதா, யூசிங் ஒன்லி ஈக்குவல் ஈக்குவேஷன்ஸ். நம்ம கையில் ஈக்குவல் ஈக்குவேஷன் மட்டும்தான் இருக்குது, அதை யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரை சால்வ் பண்ண முடியுமா முடியாதாங்கிறத டிகிரி ஆஃப் ஸ்டேட்டிக் இன்டெர்மினசி. சரியா? இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படி போறோம்னா என்ன பார்த்தோம். ஸோ கினமெட்டிக் இன்டெர்மினசியை பொறுத்தவரைன்னா சொன்னேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் பேஸ் பண்ணி அது வந்து சால்வ் பண்ண முடியுமா, ரிலைஸ் பண்ண முடியுமா முடியாது. So it is defined as the number of independent components of joined displacements, both translations and rotation, with respect to a specified set of axes. Yeah. The displacement, for example, say, let's frame it. Suppose the load நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி டிஸ்பிளே அப்போ இங்க என்ன நம்ம அசியூம் பண்ணணும்னா அந்த சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ஆகுது அசியூம் பண்ணணும். இந்த ஜாயிண்டை பொறுத்தவரை டெல்டா வந்து சுயாது. சிமிலர்லி இந்த ஜாயிண்ட்ல ரொட்டேஷன் ஃபார்ம் ஆகலாம், இந்த ஜாயிண்ட்ல இங்கே ரொட்டேஷன் ஃபார்ம். டூ பாசிபிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். ஒன்று டிரான்ஸ்லேஷன், தட் இஸ் டெல்டா, இன்னும் ரொட்டேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் we are now determining the kinematic indeterminacy of the structure. Okay. So for example, see here, இந்த எக்ஸாம்பிள் பொறுத்தவரை இந்த ஜாயிண்ட் ஏ வச்சுக்கோ, எக்ஸாம்பிள் இந்த ஜாயிண்ட் பி வச்சுக்கோ. இப்போ ஏ ஜாயிண்டும் டெல்டா அமௌண்ட்டுக்கு டிரான்ஸ்லேட் ஆகுது, பி ஜாயிண்டும் டெல்டா அளவுக்கு இது டிரான்ஸ்லேட், பட் ரெண்டுமே சேம் டெல்டா அப்படிங்கும்போது தட் மீன்ஸ் நோ நீட் டு ரைட் லைக் திஸ். இந்த மாதிரி என்ன அவசியம் இல்லை. டெல்டா ஏ டெல்டா பின்னு அவருக்கு தேவை, ரெண்டுமே சேம் தான். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் நோ டிஸ்கிரைபிங் பை டிஃப்ரெண்ட் ரொட்டேஷன் டெல்டா ஏ அண்ட் டெல்டா பி, ஹியர் வி யூஸ் ஒன்லி டெல்டா. ஏன்னா டெல்டாங்கிறது ஜஸ்ட் யூனிக், இன்டிபெண்டன்ட். ஏல வந்து டெல்டா ஏ கண்டுபிடிச்சிட்டோம்னா பியில கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை, பிகாஸ் சேம் டெல்டா ஏ தான் அங்கேயே இருக்குது, டெல்டா பி இருக்குது. டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஏ. இதான் சொல்லுவோம். இதான் ஒன்று நம்ம எடுத்துக்கணும், யூனிக்கா இருக்கிறத மட்டும் எடுக்கும். இதே பேஸ் பண்ணி தான் நினைச்சோம் டிசைட் whether the structure is having kinematic indeterminacy or அதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். And this kinematic indeterminacy is also called degree of freedom. Degree of freedom. இந்த ஃப்ரீடம்ங்கிறது மூவ் பண்றதுக்கு எந்தெந்த டைரக்ஷன் அதுக்கு அலோ பெர்மிஷன் இருக்குதோ அதை நம்ம டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் சொல்றோம். அந்த டைரக்ஷன்ல இது ஃப்ரீயா மூவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சே இதே ஸ்ட்ரக்சர் நான் வந்து என்ன நினைக்கிறேன், ஸ்ட்ரக்சர் வச்சுக்கணும், இதில் நான் வந்து அரெஸ்ட் பண்றேன், இந்த இடத்துல இருந்து ஒரு சாஃப்ட்வேர் அரெஸ்ட் பண்ணுறேன். அப்போ அந்த மெம்பர் இப்படி மூவ் பண்ண முடியுமா? மூவ் பண்ண முடியும். அங்கே ஃப்ரீ இல்லை, அது ஃப்ரீடம் இல்லை, அந்த டைரக்ஷன்ல மூவ் பண்றதுக்கு இதுக்கு ஃப்ரீடம் இல்லை. அப்போ எங்க ரொட்டேட் ஆகலாம், அந்த ஜாயிண்ட் ரொட்டேட் ஆகலாம் அது டைரக்ஷன். அப்போ எந்தெந்த டைரக்ஷன்ல அதுக்கு ஃப்ரீயா மூவ் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குதோ அதுக்காக கவுண்ட் பண்ணோம்னா அதுதான் அவனுடைய டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அது புரிஞ்சுக்கணும். ஓகே. Therefore, independent parameter means does not affect other parameters. Dependent affect
ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் சி ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்றது இதில் வந்து எக்ஸுங்கிறது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒய்ங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள். பிகாஸ் ஒய் இஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ் வேர், பட் எக்ஸ் நெவர் டிபெண்ட்ஸ் ஆன் ஒய் வேர் இல்லையா? இதை இந்த கான்செப்ட் தான் இங்கே நமக்கு independent independent. Okay. Now for example, double pendulum case only 2 degree மட்டும் 3 degree பார்க்கல. Okay, here we have 2 degrees of it in this double pendulum. So this is fixed support. இதுல ஒரு arm fix பண்ணிருக்கு, இதுல ஒரு hinge இருக்கு. hinge என்னது? rotator hinge or ball வச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு ஆர்ம் இருக்குது, இந்த ஆர்ம்லேயே ஒரு பெண்ட் பண்ண வச்சிருக்கோம். ஓகே, இனிஷியல் அப்படின்னு இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அட்ரஸ்ட்னா அப்படி இருக்கும். ஓகே, இது ஹிஞ்ச் மாதிரி போர்ஷன் தான். அப்போ இந்த போர்ஷனை மறைச்ச முடியும், இந்த இந்த ஆர்மை தனியாக மூவ் பண்ண முடியும், இந்த ஆர்மை இணைச்சிடும் பிடிச்சி எடுத்துக்கணும், தனியாக எடுத்துக்கணும். இப்போ 2 பாசிபிள் இதை தான் சொல்லுவோம், 2 பாசிபிள் மூவ்மெண்ட். சரி, ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன நினைச்சிடும், மேல உள்ள ஆர்ம் அப்படியே வச்சிருக்கோம், செகண்ட் ஆர்ம் மட்டும் அப்படியே நினைச்சேன் ட்ரீட் பண்ண. எவ்வளோ அமௌண்ட் ட்ரீட் பண்றேன்? θ2 அமௌண்ட் ட்ரீட் பண்ண. பட் மேல உள்ள ஆர்முக்கு ஆங்கிள் இருந்து θ1 = 0, அதான் டச் பண்ணும். அப்போ θ2 வேரி பண்ணும்போது θ1ங்கிறது அஃபெக்ட் ஆக போகுது. இதை பொறுத்து அது இல்லை, அதை பொறுத்து இது, அதான் இண்டிபெண்டன்ட். இதனால அது அஃபெக்ட் ஆக போறது இல்லை, θ1னால θ2 அஃபெக்ட் ஆக போறது இல்லை, θ2னால θ1 அஃபெக்ட் ஆக போகுது இல்லையா? அஃபெக்ட் ஆன மட்டும்தான் டிபெண்ட். சிமிலர்லி இங்க பங்க காஞ்சி செகண்ட் மேல ஆர்ம் மட்டும் அப்படியே மூவ் பண்ணுறோம், கீழே நம்ம ஆர்ம் ஒண்ணுமே செய்யல. ஏன்னா இது ஹிஞ்சா இருக்கிறதுனால எப்பவுமே டியூ டு கிராவிட்டி அப்படி கீழே மட்டும் தான் நினைச்சிருக்கா அப்படி இருக்கு, மூவ் ஆகும். முதல்ல பண்ண ஃபாஸ்டா பண்ணா லைட்டா மூவ் ஆகும், முதல்ல பண்ண. ஓகே, அப்போ θ1 வேரி பண்ணிக்கலாம், எவ்வளவு வேரி பண்ணிக்கலாம். θ2 ஸ்டில் 0. அப்போ θ1னால θ2 அஃபெக்ட் ஆகுது. இந்த கேஸை பொறுத்தவரை θ1 டிஃபரெண்ட் யூனிக் வேல்யூ இருக்கும், θ2க்கும் யூனிக் வேல்யூ. That is, θ1 is not a function of θ2. Similarly, θ2 is not a function of θ. ரெண்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது சம்பந்தமே இல்லாதனால அதுக்கு இண்டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ். So independent forms are otherwise called as generalized coordinates. அப்போ இந்த பெண்டுலத்துக்கு டபுள் பெண்டுலத்துக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளவு, எந்தெந்த டைரக்ஷன்ல அது ஃப்ரீயா மூவ் பண்ண முடியும், இன்னொன்னு டிபெண்ட் பண்ணாம அப்படின்னா கீழே உள்ள ஆர்ம் அதுக்கு இஷ்டத்துக்கு பண்ணலாம், θ2 அமௌண்ட் வேரி ஆகலாம். அது மாதிரி மேல உள்ள ஆர்ம் அதுக்கு இஷ்டத்துக்கு θ1 நினைச்சலாம் வேரி பண்ணிக்கலாம். இந்த 2 பாசிபிலிட்டி கிடையாது. அதனாலதான் இந்த டபுள் பெண்டுலத்துக்கு 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கு. 2 வழியில இருந்துச்சுன்னா ஃப்ரீயா மூவ் பண்ணும், இன்னொன்னு பேஸ் பண்ண, இன்னொன்னு டிபெண்ட் பண்ணாம இது நினைச்ச இஷ்டத்துக்கு மூவ் பண்ணும். 2 வழி. ஓகே, தட் இஸ் 2 டிகிரி. அடுத்து இது வந்து நம்ம என்ன பார்த்தோம், இந்த கோஆர்டினேட்ஸ் பார்த்தோம். இப்போ கன்ஸ்ட்ரைன்ட் கோஆர்டினேட்ஸ், தட் இஸ் x1 கார்ட்டீசியன் கோஆர்டினேட் இல்லையா, அதை பேஸ் பண்ணி என்ன சேம் திங். கார்ட்டீசியன் கோஆர்டினேட் யூஸ் பண்ணலாம், xy யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இது லெங்க்த்து L1 லெங்க்த்து, அடுத்தது செகண்ட் பங்குடைய லெங்க்த்து. இப்போ நம்ம இந்த டைரக்ஷன்ல இருக்கும்போது, இந்த டைரக்ஷன்ல வச்சிருக்கும்போது இந்த பண்டத்துடைய கோஆர்டினேட் என்ன, கோஆர்டினேட் x1, x1, இந்த பொசிஷனுடைய அப்படின்னு அர்த்தம். ஹரிசாண்டலா x1 இருக்கும், வெர்டிகலா y1. சிமிலர்லி இந்த பாயிண்ட் கோஆர்டினேட் என்ன, x2, y. அப்படின்னு அர்த்தம் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து x2 இருக்கு, இந்த பாயிண்ட் இது வெர்டிகல் வந்து y2. இப்போ எத்தனை கோஆர்டினேட் இருக்குது, 4. x1, x2 and y2, 4 கோஆர்டினேட்ஸ். இப்போ இந்த 4ல எதுலாம் டிபெண்டன்ட் எதுலாம் இண்டிபெண்டன்ட் பார்ப்போம். So x1, y1, x2, y2 are constraint coordinates. Okay, இது என்ன ஃபார்முலா இருக்கு நமக்கு, L1 is equal to length and theorem யூஸ் பண்ணி
L1 square is equal to x1 square plus y1 square. Therefore, the triangle x1 square plus y1 square is equal to L1 square. Remember, L1, L2 is constant. That is known value. We focus on x1, y1, x2, y2. That is variable. The pendulum in the position automatically x1, y1, x2, y2 automatically change. In the 4 coordinate, in the coordinate dependent, in the coordinate independent. So, this is the equation. Next equation is L2 square in the triangle. Diet on the triangle L2 தெரியும் இது தெரியாது இது என்ன எப்படி கண்டுபிடிக்கணும் y2 minus y தான் இங்க மாதிரி இந்த அளவு என்னது x2 minus x1 so x2 minus x1 square plus y2 minus y1 square is equal to L2 square இந்த தெரியலையா அப்ப இது செகண்ட் L1 L2 வந்து கான்ஸ்டன்ட் அது புரிஞ்சுக்கணும் அப்ப இத பேஸ் பண்ணி இந்த ரெண்டு பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம் பார்த்தோம்னா ஏதாவது ரெண்டு தான் இண்டிபெண்டா இருக்கும் இத தெரியலையா ரெண்டு தான் இண்டிபெண்டா இருக்கும் ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குல்ல ரெண்டு மட்டும் தான் நினைச்ச முடியும் இண்டிபெண்டன்ட் ரெண்டு நினைச்ச முடியும் டூ இண்டிபெண்டன்ட் இருக்கும் அப்போ டபுள் பெண்டலத்தை பொறுத்தவரை நீ எந்த கோஆர்டினேட்டை யூஸ் பண்ணாலும் சரிதான் அதுல டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அது ஃபிக்ஸட் வியூ பொறுத்தவரை ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபிக்ஸட் சப்போர்ட் அங்கே எந்த மூவ்மெண்ட்டும் கிடையாது ரொட்டேட்டும் ஆகாது டிரான்ஸ்லேஷன் கிடையாது அதே மாதிரி இதுவும் ஃபிக்ஸட் சப்போர்ட் தான் இங்கேயும் டிரான்ஸ்லேஷன் கிடையாது ரொட்டேஷன் கிடையாது பட் இன்சைடு நீங்க ஏதாவது பாயிண்ட் எடுத்துட்டோம்னா என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும் ரொட்டேஷன் வரும் எந்த ஒரு பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் எந்த பாயிண்ட் இருக்குது இந்த பாயிண்ட் என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகலாம் ரொட்டேஷன் தான் அதை நீங்க நினைச்சோம் அப்படியே சிம்பாலிக்கா நினைச்சேன் அப்படி போகுது இங்க நம்ம என்ன செய்யறேன் ரொட்டேட் மட்டும் பண்ணும் டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணாம ரொட்டேட் மட்டும் பண்ணும் ஓகே இந்த பாயிண்ட் ஈட்டா மட்டும் வேரி ஆகுது டெல்டா இஸ் ஈக்குவல் டு அதே போல அந்த பாயிண்ட்ல அப்படியே இறக்கணும்னா டீட்டா ஜீரோவா மெயின்டைன் பண்ண முடியும் டெல்டா மட்டும் நினைக்கலாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்ப என்ன அர்த்தம் ஒண்ணுக்கு ஒண்ணு அஃபெக்ட் ஆகலாம் அர்த்தம் பட் ரெண்டு கோஆர்டினேட்ஸ் நமக்கு ரெண்டு நமக்கு பேராமீட்டர் இருக்குது ரெண்டு பேராமீட்டரும் ஒண்ணுக்கு ஒண்ணு டிபெண்ட் பண்ணாம இஷ்டத்துக்கு நினைக்கலாம் வேரி ஆகும் அதனாலதான் இந்த வியூ பொறுத்தவரை நமக்கு எத்தனை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கு 2 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கு That means theta will not affect delta, delta will not affect theta, therefore theta and delta are independent coordinates. Is okay? Formula இருக்கு பல பாப்பா இது சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் மட்டும் நான் ஃபார்முலா சொல்றேன் எப்படி கால்குலேட் so now degree of freedom இது கொஞ்சம் நோட்ஸ் மாதிரி நோட் பண்ணிக்கணும் நம்ம ஏற்கனவே படிச்ச டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்ஸ் that is internal constraints பார்த்தோம்னா இல்லையா அதுலேயே எத்தனை ரிலாக்ஷன் இருக்குது எத்தனை எக்ஸ்ட்ரா கண்டிஷன் இருக்குது அதே மாதிரி தான் இதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும் அப்போ தான் சால்வ் பண்ணி ஈஸியாக இருக்கும் ஓகே நவ் a join in a space frame அதாவது 3D என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது எங்கெல்லாம் மூவ் பண்ண முடியாது இருக்குது 3 டிரான்ஸ்லேஷன் இருக்குதுன்னா எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் பண்ணலாம் ஒய் டைரக்ஷனில் மூவ் ஆகலாம் இசட் டைரக்ஷனில் மூவ் ஆகலாம் இந்த ஜாயிண்ட் ஏதாவது அதே மாதிரி அந்த ஜாயிண்ட் பாயிண்ட் ரொட்டேட்லாம் ஆகும் x axis நோக்கி about x axis ரொட்டேட் ஆகலாம் about y axis ரொட்டேட் ஆகலாம் about z axis ரொட்டேட் ஆகலாம் இந்த விதமான ரொட்டேஷன் பாசிபிள் மொத்தம் எத்தனை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஜாயின் இன் ஸ்பேஸ் ஃப்ரேம்னா கண்ணம் என்ன சொல்லிக்கலாம் எந்த ஒரு ஜாயிண்ட்லையுமே எத்தனை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3 டிரான்ஸ்லேஷன்ஸ் and 3 rotations அதே மாதிரி ஜாயின் இன் பிளேன் ஃப்ரேம் 2D ஸ்ட்ரக்சர் அங்க நம்ம எக்ஸ் ஒய் மட்டும் தான் இருக்கு இசட் இருக்காது ஆக்சிஸ் தான் இசட் ரொட்டேஷன் இசட் ஆகும் இசட் இருக்கு ஸோ டிரான்ஸ்லேஷன் பொறுத்தவரை எக்ஸ் டைரக்ஷன்லையும் டிரான்ஸ்லேட் ஆகலாம் ஒய் டைரக்ஷன்லையும் டிரான்ஸ்லேட் ஆகலாம் அதே மாதிரி ரொட்டேஷன் இசட் ஆக்சிஸ் நோக்கி ரொட்டேட்
அதாவது நம்மளுடைய பார்க்கணும் இல்லையா, அந்த பேப்பருக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு ஆக்சிஸ் பண்ணா அதான் இசட் ஆக்சிஸ். அந்த இசட் ஆக்சிஸ் வந்து எனக்கு ரொட்டேட் ஆகும், அது தீட்டா இசட். அப்போ ரெண்டு டிரான்ஸ்லேஷனும் ஒரு ரொட்டேஷன் இருக்குது. டோட்டலா 3 degrees ஆஃப் ஃப்ரீடம். ஸ்பேஸ்னா 6 degrees ஆஃப் ஃப்ரீடம், பிளேன் ஃப்ரேம்னா 3 degrees ஆஃப் ஃப்ரீடம். ஸ்பேஸ் ட்ரெஸ் ஜாயிண்ட். ஏன் ஸ்பேஸ் ட்ரெஸ்ங்கிறோம்? ட்ரெஸ்ஸை பொறுத்த ரொட்டேஷன் நினைச்ச மட்டும் கன்சிடர் பண்ண, எனக்கு தட் இஸ் நாட் பெண்டிங். டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான் அங்கே அவைலபிள். அப்போ இது ஸ்பேஸ் தான், ரொட்டேஷன் இருக்குது ஆர்டினரி ஸ்ட்ரக்சர்ல. இங்க என்ன கிடையாது, ஒன்லி டிரான்ஸ்லேஷன் மட்டும் இருக்கு. ட்ரெஸ்ஸை பொறுத்தவரை ஸ்பேஸ் ட்ரெஸ்னா 3 டிகிரி 3 டைரக்ஷன் டிரான்ஸ்லேட் ஆகும், ரொட்டேஷன் கிடையாது. therefore 3 degrees ஆஃப். சிமிலர்லி பிளேன் ஸ்ட்ரெஸ்னா எத்தனை இருக்கும், இசட் கிடையாது, எக்ஸ் ஒய் மட்டும் தான் இருக்கு. therefore 2 degrees ஆஃப். இந்த 4 பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் கினமேட்டிக் இன்டென்சிட்டி சால்வ் ரைட். ஃபார்முலா. So kinematic intertendency dk is equal to 2j minus r for pinned 2D. Pinned என்னது truss, pinned என்னது truss. truss தானே stress உடைய ஜாயிண்ட் தான் நம்ம பின்ன கன்சிடர் பண்ணுவோம். பின் ரிஜிட்னா சாதாரண ஃப்ரேம், சாதாரண பீம் ஃப்ரேம் இருக்கியா, அதுதான் ரிஜிட். ஸோ ட்ரெஸ் மெம்பர்னா 2D இருந்ததுன்னா 2J minus R போட்டுக்கணும். 3J minus Rங்கிறது 3D ஸ்ட்ரெஸ். அதே மாதிரி ஆர்டினரி 2D ஸ்ட்ரக்சருக்கு 3J minus R, ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சருக்கு 6J minus R. ஓகே, ஜேங்கிறது ஜாயின், நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ், ஆர்ங்கிறது ரியாக்ஷன்ஸ், நம்பர் ஆஃப். அதே மாதிரி இன்டர்னல் ஹிஞ்சை பொறுத்த எத்தனை ஹிஞ்சு பார்த்துருக்கோம், அது எக்ஸ்ட்ரா கண்டிஷன் ஸ்டேட்டிக் இன்டென்சிட்டிக்கு பார்த்துருக்கோம். அதே மாதிரி கினமெட்டிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் பார்க்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரொட்டேஷன் ரெண்டு தான், வேற எதுவும் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். கினமெட்டிக் இன்டென்சிட்டியை பொறுத்த மூவ்மெண்ட், இது அப்படி இல்லையா மூவ்மெண்ட். அதுல அப்படி இல்லை, ஸ்டேட்டிக்ல வந்து ஃபோர்ஸ் தான் பார்க்கணும், ஃபோர்ஸ் மூமெண்ட் இது தான் பார்க்கணும். கினமெட்டிக்னாலே மூவ்மெண்ட். ஓகே, அசைத வச்சு தான் நம்ம பேஸ் டிசைட் பண்ணோம். ஸோ இன்டர்னல் ஹிஞ்சை பொறுத்தவரை எக்ஸ்ட்ரா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளோ வரும் ஃபார் 2D. தட் இஸ் 2D டயக்ராம்ல இன்டர்னல் ஹிஞ்ச் இருந்துச்சுன்னா எங்க அது எப்படிக்கெல்லாம் மூவ் ஆகலாம், எக்ஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆகலாம், ஒய் டைரக்ஷன்ல மூவ் ஆகலாம், ரொட்டேட்டும் ஆகலாம். ஹிஞ்ச் தானே, ஹிஞ்ச் ரொட்டேட் ஆகுது. அது ஹிஞ்ச் ரொட்டேட் ஆகும்போது 2 விதமான ரொட்டேஷன் பாஸ். அந்த சைடில் ஒரு ரொட்டேஷன் வைக்கலாம், இந்த சைடில் ஒரு ரொட்டேஷன். ஹிஞ்ச்னா இதுதான், இந்த ஃப்ரேம் இப்படி போகலாம், இந்த ஃப்ரேம் இப்படியும் போகலாம், எப்படியாலும் போகலாம். ஒன்று ஒரு மாதிரி போகலாம், சேமா இருக்குன்னு அவசியம் இல்லை. ஹீட்டாவும் ஹீட்டா. அதே மாதிரி இந்த ஹிஞ்ச் இங்க வரலாம், தட் மீன்ஸ் WX WY. இது அப்படிங்களா? ஸோ 2 விதமான டிரான்ஸ்லேஷன் இருக்குது, 2 விதமான ரொட்டேஷன் பாசிபிள் இன் தி கேஸ் ஆஃப் இன்டர்னல் ஹிஞ்ச் இன் எனி 2D ஸ்ட்ரக்சர். 2D பீம் ஃப்ரேம் இது சாதாரணம். அப்ப எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்? 4 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கு. இன்டர்னல் ஹிஞ்ச் இருந்தாலே டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 4. அது புரிஞ்சு 2D. இதே 3Dக்குன்னா என்ன இருக்கும், 3 டைரக்ஷன்ல நிச்சயம் அது டிரான்ஸ்லேட். அதே மாதிரி ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் 2 விதமான ரொட்டேஷன். இங்க எப்படி சிங்கிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் ஆக்சிஸ் எக்ஸ் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸஸ்ல இருக்கிறது 2 விதமான ரொட்டேஷன் இருக்கு, D1 D2. அதே மாதிரி இங்க 3 டைரக்ஷன் இருக்கு, 3 டைரக்ஷன் ஸ்பேஸ் தான். 3 டைரக்ஷன் 2 விதமான ரொட்டேஷன் ஃபார்ம் ஆகும் ஒவ்வொரு டைரக்ஷன். அதான் D1 D2 D3 D4 D5 D6, டோட்டலி 6. டோட்டலா 9 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார்ம். அது மாதிரி ஜாயிண்ட் ஹிஞ்ச் வச்சோம்னா M-1 டிகிரில M-1 எக்ஸ்ட்ரா கண்டிஷன் வந்துச்சு. ஸ்டேட்டிக் இன்டென்சிட்டி கினமெட்டிக் இன்டென்சிட்டிலையும் சேம் ஃபார்முலா தான். M-1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 2D. 3Dனா 3 டைம்ஸ் M, 3 டைரக்ஷன் இருக்கு. ஸோ 3 டைம்ஸ் M-1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து நமக்கு
அவைலபிளா இருக்கும். ஓகே, ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா நான் திரும்ப சொல்றேன், அது ஃப்ரீயா அந்த டைரக்ஷன்ல மூவ் பண்ண முடியும். மூவ் பண்ணப்போ ரொட்டேஷன் பண்ணப்போ முடியும்னா அந்த டைரக்ஷன் தான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இப்போ ஆக்சியல் டிஃபார்மேஷன் நெக்லெக்ட் ஆச்சு. ஏன்னா ஆக்சியல் டி அதுவும் டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் சே தான் பீம் வச்சுக்கோங்க. எக்ஸுங்கிறது லாஞ்சிபிள். நம்ம யூஸ்வலா வந்து நம்ம டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், டெல் எக்ஸ் டெல் ஒய் அஷ்யூம். சிமிலர்லி டெல் இசட் இதெல்லாம் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் சொல்லுவோம். இந்த பீமை பொறுத்தவரை நமக்கு ஆக்சியல் ஃபோர்ஸுங்கிறது நம்ம நினைச்ச மட்டும் யூஸ்வலா எடுக்க மாட்டோம். ஏன்னா அங்கே அப்படி ஆக்ட் ஆகாது. ஆக்சியல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறது ரொம்ப ரேர். பீமை பொறுத்த காலத்தில் பீமை பொறுத்தவரை ஆக்சியல் ஃபோர்ஸ் வந்து வெரி வெரி நெக்லிஜிபிள் ஆகும். அதனால அந்த டைரக்ஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குமா? இருக்கு. அதாவது டெல் எக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அப்படி இல்லையா? டெல் எக்ஸ் இருக்கு. எப்ப இருக்கான்னு சொல்ல முடியும்? ஆக்சியல் ஃபோர்ஸ் இல்லாம இருந்தா. ஆக்சியல் ஃபோர்ஸ் நம்ம நெக்லெக்ட் பண்ணா மட்டும்தான் இந்த டெல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அசீவ் பண்ண முடியும். அதுதான் இந்த பாயிண்ட். இஃப் ஆக்சியல் டிஃபார்மேஷன் இஸ் நெக்லெக்டட், என்ன கதை நடக்கும்? எதுக்கெல்லாம் அந்த நெக்லெக்ட் பண்ணலாம்? இன்எக்ஸ்டென்சிபிள், ரிஜிட். ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ரிஜிட்டா இருக்குது. இன்எக்ஸ்டென்சிபிள்னா இழுக்க முடியாது, நீ நீள முடியாத, நீட்சி பெற முடியாத, அந்த மாதிரி அர்த்தம் தமிழ்ல இருக்கு. அந்த மாதிரி மெம்பரா இருந்தா என்ன செய்யாது? இழுபடா. ட்ரெஸ் மெம்பர் அப்படி இல்லை. ட்ரெஸ் மெம்பர் என்ன செய்யும்? ஆக்சியல் ஃபோர்ஸ் ஆமா அங்க கண்டிப்பா உண்டு. பட் சாதாரண பிஎம் பொறுத்தவரை நம்ம எப்படி அசீவ் பண்ணுவோம்? ரிஜிட்டா தான் அசீவ் பண்ணுவோம். லாஞ்சிட் டைரக்ஷன் பெண்ட் ஆகும். அது டைரக்ஷன். லாஞ்சிட் டைரக்ஷன் பொறுத்தவரை ஆக்சியல் ஃபோர்ஸ் நெக்லிஜிபிளா இருக்குல்ல, அந்த டைரக்ஷன்ல என்ன கிடையாது அசீவ் பண்ணுவோம். டிஃபார்மேஷன் இல்லை, டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை, டிரான்ஸ்லேஷன் இல்லை, அசீவ். நெக்ஸ்ட் வந்து 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இன் ஈச் மெம்பர். ஒவ்வொரு மெம்பருக்கும் ஒரு ஆக்சியல் இருக்கும். ஆக்சியல் லாஞ்சிபிள் மெம்பர் ஆக்சிஸ் இருக்கும். அதான் அவனுடைய ஆக்சியல் சொல்லுவோம். ஆக்சிஸ் அந்த வழியா வர ஏற்படக்கூடிய டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டை நம்ம அரெஸ்ட் பண்ணுவோம். அதை இக்னோர் பண்ணுவோம். எப்போ? இஃப் ஆக்சியல் டிஃபார்மேஷன் இஸ் நெக்லெக்டட். If axial deformation is neglected for a particular problem, then we will ignore 1 degree of freedom. 1 degree of freedom is axial length வழியா ஏற்படக்கூடிய deformation movement. அதை இக்னோர் பண்ணுவோம். ஒவ்வொரு மெம்பருக்கும் ஆக்சியல் ஆக்சிஸ் இருக்கும், லாஞ்சிபிள் ஆக்சிஸ். அந்த லாஞ்சிபிள் ஆக்சிஸ் வழியா ஏற்படக்கூடிய deformation or displacement, translation நினைச்சோம் அவாய்ட், இக்னோர். ஒவ்வொரு மெம்பருக்கும் ஒன்னா கழிச்சோம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல டிகே டிகிரி ஆஃப் கினமெட்டிக் இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் ஜெனரல் டிகிரி ஆஃப் கினமெட்டிக் இன்டென்சிட்டி மைனஸ் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ரிஜிட் மெம்பர்ஸ் which are considered as inextensible or rigid. ஓகே இல்லையா? ஓகே நினைச்சோம். இன்னும் கொஞ்சம் So frame பொறுத்தவரை triangulated rigid joint frame cannot have linear displacements, which means மாதிரி cannot have linear displacements, and only rotation, one rotation per joint. இந்த மாதிரி இருந்துச்சு triangulation இருந்துச்சுன்னா axial deformation ஆக முடியும். linear displacement இருக்குதுன்னா பிடிச்சி விட்டுச்சு. அப்போ அந்த மாதிரி கேஸில் நம்ம இந்த மாதிரி ஃப்ரேம் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம நினைச்சலாம் மற்ற எல்லா லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டு ரொட்டேஷனை மட்டும் கன்சிடர் பண்ணலாம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடமுக்கு ரொட்டேஷனை மட்டும் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ங்கிறது டிரான்ஸ்லேஷன் ப்ளஸ் ரொட்டேஷன் ரெண்டு சேர்ந்து தான். இதெல்லாம் பாசிபிள் ரொட்டேஷன், இதெல்லாம் பாசிபிள் டிரான்ஸ்லேஷன் சேர்ந்து தான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். பட் இந்த மாதிரி ஃப்ரேம் இருந்துச்சுன்னா இந்த டிரான்ஸ்லேஷனை நினைச்சலாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு ரொட்டேஷனை மட்டும் கவுண்ட் பண்ணலாம். ரொட்டேஷன் எப்படின்னா ஒரு ஜாயிண்ட்டுக்கு ஒரு ரொட்டேஷன்.
and displacement components in y direction is equal to 0. Okay, axial. X direction is equal at the same way. That means the sway இருக்குல்லையா, sway பொறுத்தவரை இந்த ஃப்ளோருக்கு சேம் அப்படியே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அசியூம் பண்ணுங்க. இந்த ஃப்ளோர் ஃபுல்லா சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எனர்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த ஃப்ளோர் ஃபுல்லா சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். டிரான்ஸ்லேஷன் அந்த மாதிரி. பட் இங்க இந்த ரிலேஷன்ல 0. அதை புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருந்துச்சு, இதுவும் சாதாரண வரைக்கும் நாட் ட்ரையாங்குலேட்டர் சாதாரண ஃப்ரேம்ல இருக்கிற இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் y direction 0 and x direction is equal at 0. அப்படின்னா del y1 displacement along y direction. இது x. அப்போ y direction means axial deformation in column. காலம் தானே வச்சுக்கலாம், அதெல்லாம் 0 அசியூம். Okay, similarly in the same floor, இந்த பொறுத்தவரை 0 தான், அங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் கிடையாது. இந்த லெவல் பொறுத்தவரை 167 பொறுத்தவரை del x எல்லாம் 0, அதுல எந்த பிரச்சனை இல்லை. சப்போர்ட் மேல பொறுத்தவரை delta x2, delta x5, delta xi எல்லாமே சேமா இருக்கும், ஈக்குவல் நியூமெரிக்கலி ஈக்குவல். சிமிலர்லி del x3, del x4, del x9 இது எல்லாமே நியூமெரிக்கலா ஈக்குவல். ஃப்ளோர் இந்த லெவல் இல்லையா, ஃப்ளோர் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேமா பண்ணி. அது மாதிரி கேபிள் ஃபேரமா இருந்ததுன்னா இந்த மாதிரி அசியூம். that is delta y2 இந்த டைரக்ஷன் வெர்டிகல் டைரக்ஷன்ல 0, delta y2, delta y4 இந்த ரெண்டு ஜாயின் நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா சப்போர்ட்ல இருக்குல்ல, அங்க இங்க இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ அதுவும் கிடையாது. ரொட்டேஷன் இருக்கு, 6 ரொட்டேஷன் இன்ச் அந்த ரொட்டேஷன் இருக்கு, பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இது ஃபிக்ஸ்டா இருக்கு, அந்த ரொட்டேஷன் கிடையாது. நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் பார்த்து ரொட்டேஷன் பேசல, அதனால ரொட்டேஷன் மேனேஜ்ல இங்க எழுதணும். டிஸ்பிளேஸ் டிரான்ஸ்லேஷன் பத்தி மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ இந்த மாதிரி கேஸ்ல y2 இந்த இடத்துல delta y2 0, delta y4. அதே மாதிரி delta x2, delta x3, delta x4 and delta y3 ஏன்னா இது மாறும். கேபிள் இருக்கலாம் மாறும். only 2 are independent. இந்த 4ல 2 தான் இது இண்டிபெண்டன்ட். மற்றதெல்லாம் இது இன்னொரு வேல்யூ டெரைவ் பண்ண முடியும். 2 வேல்யூ நீங்க கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் 2 நினைச்சலாம் நம்ம சால்வ் பண்ணணும். இந்த கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணி நினைச்சலாம் we can easily return. independent. எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அப்ளை பண்ணோம் 3j minus r 2j minus r பார்த்தோம் இல்லையா. So 3j minus r 6j minus r இந்த அப்ளை இது ப்ளஸ் 2j minus r 3j minus r. Okay. So first fix up this 2D structure. 2D structure நால என்ன ஃபார்முலா dk is equal to 3j minus j பொறுத்தவரை எத்தனை ஜாயின் நம்மகிட்ட இருக்குது, joined second. So 2 joints we have in this structure. எத்தனை reactions இருக்குது, fixed support, therefore 3 reactions. Here also fixed support, therefore 3 reactions. So 3 plus 3 6. இப்போ just substitute பண்ண 3 into 2 minus 6 is equal to 0. அப்ப என்ன அர்த்தம், டிகிரி ஆஃப் limiting independence is equal to 0 ன்னு அர்த்தம். இந்த ஸ்ட்ரக்சர் மூவே ஆகாது அர்த்தம். அங்க இருக்க டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 0. ஃப்ரீ அங்கேயும் மூவ் பண்ண முடியாது, அதாவது இண்டிபெண்டன்ட் குவான்டிட்டி கிடையாது. அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்ல, அந்த மீனிங் கிடையாது. அதெல்லாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேற எதுவும் நம்ம என்ன டிபெண்ட் பண்ணி காட்ட முடியும், இன்னொரு பேராமீட்டரோட டிபெண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, பேஸ் பண்ணி வச்சுக்கணும், யூனிக்கா இருக்கு, அதான் புரிஞ்சு. ஓகே, அதனால அதான் மீனிங்கே வழிய அதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகாது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. If we apply load, it will deform.
அந்த டிஃபார்மேஷன் உள்ள டெல்டாவையும் ரொட்டேஷனையும் நம்ம நினைச்ச முடியும் கோரிலேட் பண்ணணும், சம் அதர் பேராமீட்டரோட கோரிலேட் பண்ணணும். பெண்டிங் ஃபோர்ஸ், ஷியர் ஃபோர்ஸ் வந்து கோல் பண்ண முடியும்னா இது டிகேசி பொசிஷன். இங்கே எப்படின்னா இங்கே இது ஆக்சுவலானது ஒரு சிம்பிள் சப்போர்ட் பீம் தான். சிம்பிள் சப்போர்ட் பீம்ல ஜாயிண்ட் எத்தனை ஜாயிண்ட் இருக்கு? 2. Number of reactions. This is hinge support, therefore 2 reactions. This is roller support, therefore 1 reaction. So totally 3. So dk is equal to 3j minus r. So 3 into 2 minus 3 is equal to 3 degrees of freedom. 3 degrees of freedom. So ஒரு rotation இங்க இருக்குது, rotation, translation. Example say theta A, theta B, and delta. இது மூணுமே ஜெனரலா சொல்லிட்டு 3 டிகிரி 3 வழியில இருந்துச்சு இது டிஃபார்ம் ஆகணும். நம்ம ஜாயிண்ட் தான் பார்க்கணும். இந்த ஜாயிண்ட் ஜாயிண்ட் கிடையாது, அதான் வந்து மூவ் ஆக முடியும். இந்த நம்ம ஜாயிண்ட் மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். ஜாயிண்ட் தான் பார்த்துட்டு ஜாயிண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் தான் பார்த்துட்டு. அப்போ ஜாயிண்ட் டிஸ்பிளே இந்த சிம்பிள் சப்போர்ட்டை பொறுத்தவரை சப்போர்ட் ஏ இதில் வந்து ரொட்டேட் ஆக முடியும், இன்ச் ஆக ரொட்டேட் பண்ணணும். therefore அங்கே டீட்டா ஏ டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடையாது, டீட்டா ஏ டிரான்ஸ்லேஷன் கிடையாது, ரொட்டேஷன். அது மாதிரி ஜாயிண்ட் பியை பொறுத்தவரை அது ஓ சப்போர்ட்டாக இருக்கனால ரொட்டேஷன் இருக்கும் டீட்டா பி. சிமிலர்லி டிரான்ஸ்லேஷன் இருக்கும் டெல்டா. இன் ஜெனரல் அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரக்சருக்கு சிம்பிள் சப்போர்ட்டுக்கு 3 டைரக்ஷன், அது 3 வழிகளில் இது ஃப்ரீயா மூவ் பண்ணணும். அதான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஸ்டேட்டிக் கைனடிக் இன்டென்சிட்டி. பீம் பொறுத்தவரை யூஸ்வலாக நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம்? ரிஜிட், இன்எக்ஸ்டென்சிபிள், ஆக்சியல் ஃபோர்ஸ் ஆர் நெக்லெக்டட் அப்படிதான் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ ஆக்சியல் ஃபோர்ஸ் இல்லைன்னா இந்த டெல்டா பி வருமாங்க, டெல்டா பி இழுக்கிறது ஸ்ட்ரெச் பண்ணி வரக்கூடிய அந்த எலாங்கேஷன் அது இருக்குமாங்க? இருக்க இல்லையா? அதாங்க அப்போ. ஸோ இஃப் நம்பர் இஸ் இன்எக்ஸ்டென்சிபிள், தட் இஸ் ரிஜிட், then dk modified degree of kinematic intensity is equal to actual kinematic intensity minus number of numbers which are considered as rigid. இங்க எத்தனை நம்பர் ரிஜிட் கன்சிடர் பண்றோம்? ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, இந்த நம்பர் தான் ரிஜிட் கன்சிடர் பண்றோம். therefore m dash is equal to 1. therefore dk is equal to 3. 3ங்கிறது actual minus 1 is equal to 2. So only 2 degrees of freedom if the number is rigid or inextensible. Then அதுக்கும் ரொட்டேஷன் மட்டும் இருக்கும் theta a as well as theta. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்ட்ரெஸ் அப். ஸ்ட்ரெஸ்ல எத்தனை ஜாயிண்ட் இருக்குது? 1 2 3 4 5 6 joint. Number of reactions in support, therefore 2 reaction. No support, therefore 1 reaction. Total. இந்த equation இது 2D இருக்கிறதுனால thin bit structure இருக்கிறதுனால 2J minus R. Okay. Over joint ரெண்டு இது என்ன இருக்கு? ரெண்டு possible movement இருக்குன்னா 2J, 2J, that is LX and rotation together. So 2J minus R, R number of reactions. Therefore 2 into 6 minus 3 is equal to 9 possible independent movements are there in this structure. Is that clear? Okay. So 9 வழிகள் இருந்துச்சு மூவ் பண்ணணும், மூவ் ஆகணும். Right? Next, frame structure. Frame structure of number of joints 1, 2,
3, 4. So 4 into 3. Similarly, reaction 3 here, it's a support, 2 here, it's a support, 3 here, it's a support. Therefore, we have 27 degrees of freedom in general. In general, in general, a frame வந்து எத்தனை வழிகளில் மூவ் ஆக முடியும்? 27 வழிகளில் மூவ். டிரான்ஸ்லேஷன் ஒரு பக்கம் நடக்கலாம், ரொட்டேஷன் ஒரு பக்கம் நடக்கலாம். அப்படி 27 விதமான வழிகளில் என்ன சொல்லுங்க, இது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும், மூவ் ஆகும், ரீஃபார்ம் ஆகும். அதுக்காக ஆனால் நேரத்தை பார்த்துருக்கோம். இந்த ஆர்சிசி மெம்பராக இருந்தது அதுக்கெல்லாம் ஆக்சியல் ஃபோர்ஸ் நம்ம அலோவ் பண்ணுறதில்ல. ஆளாம் பீமுக்கெல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல. யூஸ்வலாக ஏன்னா காலத்துக்கு கூட நம்ம நினைச்சோம் கம்ப்ரஷன் கொடுக்கணும். அந்த மாதிரி நீ அசீவ் பண்ணணும். தட் இஸ் ஆக்சுவலாக அது டிஃபார்ம் ஆகாதுன்னு அசீவ் பண்ணணும். நம்ம என்ன செய்யணும், அந்த ஆக்சிஸ் வழியாக நடக்கக்கூடிய டிஃபார்மேஷனை கட் பண்ணணும். ஒவ்வொரு ஆக்சிஸ் வழியாக நடக்கக்கூடிய டிஃபார்மேஷன் ஒரே ஒரு டிஃபார்மேஷன், டெல் எக்ஸோ டெல் இசக்கோ சம்திங் ஒன்றே ஒன்றா இருக்கும். ஒவ்வொரு மெம்பருக்கு ஒரு டிஃபார்மேஷன் இருக்கும், இல்லையா பண்ணி அதை கட் பண்ணி அதுதான் அந்த ப்ராப்ளம். ஆக்சுவல் degree of kinematic intensity which is 27 minus number of members which are considered as rigid. இங்க எத்தனை மெம்பர் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Therefore ஆக்சுவல் டிஃபார்மேஷன் நம்ம வந்து இக்னோர் பண்ணோம்னா, நெக்லெக்ட் பண்ணோம்னா எத்தனை வழிகள் இருக்குது? 12 வழிகளில் இதனை சும்மா ஃப்ரீயா மூவ் பண்ணும், இண்டிபெண்டா மூவ் ஆகும் இந்த ஸ்டேட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பீம் கன்க்ளூஷன். இப்போ இங்கே எத்தனை ஜாயிண்ட்? ஜாயினா சர்க்கிளோட ஜாயிண்ட். ஓகே, இன்டர்னல் ஹிஞ்ச் 4 இன்டர்னல் ஹிஞ்ச், தட் cannot be considered as joint. அப்போ ஜாயிண்டை பொறுத்தவரை this one joint, another joint, third 3 joints. Reaction பொறுத்தவரை இது ஹிஞ்ச் ஆயிருக்குது, therefore 2. இது ரோலர் சப்போர்ட் இருக்குது, therefore 1. இது ஃபிக்ஸ்ட் சப்போர்ட் இருக்குது, therefore 3. இது அப்படி இல்லையா? ஆனா நேரத்தை படிச்சிருக்கு. இது சாதாரண பீமா இருந்ததுன்னா இதான் ஃபார்முலா, dk is equal to 3j minus r for 2d fixed rigid structure. ஆனா நேரத்தை பார்த்துருக்கோம், இன்டர்னல் ஹிஞ்ச் ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா டிகிரி ஃப்ரீடம் தான் கிடைக்கும். ஒரு இன்டர்னல் ஹிஞ்சுக்கு 4 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கிடைக்கும் பார்த்துருக்கோம். டெல் எக்ஸ் டெல் பை T1 T2 இதை பார்த்துருக்கோம். ஸோ இன்டர்னல் ஹிஞ்ச் எத்தனை வரும்? 2D ஸ்ட்ரக்சரில் இன்டர்னல் ஹிஞ்ச் இருந்ததுன்னா 4 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எக்ஸ்ட்ரா வரும். நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்ணுறோம் இல்லையா, அது கூட எக்ஸ்ட்ராவாக 4 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வரும். அதான் நமக்கு எழுதி. ஓகே, ஸோ தட்ஸ் வாட் திஸ் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு இன்டர்னல் ஹிஞ்ச் இருக்குது. திஸ் இஸ் ஆர்டினரி ஃபார்முலா. ஓகே, this plus 4 means we have one internal hinge. அதை கூட்டம்னா எத்தனை இருக்குது? 7 freedoms in general. As usual, due to internal hinge, external. If members are inextensible, del x2 is equal to 0, del x4 is equal to 0, 2 numbers. Okay, இங்க வந்து இன்டர்னல் ஹிஞ்சா இருக்கனால அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா இப்படி தான் யூஸ் பண்ணுவீங்க. இன்எக்ஸ்டென்சிவ்னா எங்கேயும் மூவ் ஆகாது. அப்போ நம்ம ஏற்கனவே மூவ் ஆகிற மாதிரி மேனேஜ்மெண்ட் போட்டிருக்கோம், சேர்த்துருக்கோம். இந்த ஜாயிண்ட்லையும் ஒரு ஆக்சியல் டிஃபார்மேஷன் இருக்கு மாதிரி அசியூம் பண்ணியிருக்கோம். ஆனால் அது கிடையாது. ஏன்னா இது இன்எக்ஸ்டென்சிவ் இருக்கிறதுனால அதை நம்ம அவாய்ட் பண்ணோம், 0ன்னு ஆக்கிடும்.
அதே மாதிரி இங்க இந்த 4 ஓகே இந்த 4 பொறுத்து இந்த 4 பொறுத்து ரெண்டு இது இருக்கும், ரெண்டு விதமான இது என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. பட் ஏதாவது ஒன்று தான் எடுக்க முடியும், யூனிக்கா இருக்கு. ஏன்னா ஆக்சியல் டிஃபார்மேஷன் வந்து நெக்லெக்ட் பண்றதுனால சேமா தான் இருக்கும். அப்ப அங்க ஒன்று டெல்டா எக்ஸ் இஸ் 0, அங்கேயும் கிடையாது. ஓகே, அதை புரிஞ்சு. therefore two numbers டிடெக்ட் பண்ணணும். ஹியர் இல்லைன்னா ரெண்டு மெம்பரை கன்சிடர் பண்ணி நீங்க பண்ணலாம். m dash is equal to இன்னொரு மெம்பர் இன்னொரு மெம்பர், ரெண்டு மெம்பர் நம்மளுக்கு இருக்குது. therefore அப்படி நீங்க பண்ணலாம். therefore dk dash is equal to dk minus m dash which is equal to 5. இப்ப அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஜாயின் நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் 1 2 3 4 5 6 reaction fixed subgroup that 3 here also fixed subgroup that 3. So dk is equal to 2j minus r, இது framed structure உள்ள formula, 2D structure உள்ள formula, plus 4 plus 4 because we have two internal hinge. இங்க ஒரு 4 degrees of freedom இருக்கும், இங்க ஒரு 4 degrees of freedom வரும். That is delta x delta y theta 1 theta 2 சொல்றோம் இல்லையா, அந்த 4 degrees of freedom per hinge, internal hinge. அதான் 8 வரும். That is 4 plus 4 8. Therefore 20 available. Okay. Suppose if members are considered inextensible, அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், என்ன பார்த்திருக்கோம், all y is equal to 0. support concept பண்ணோம், support already 0 தான். So del y2 0, del y3 0, del y5 0, del y4 0. இது கொஞ்சங்கிறது இதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கும். டெல்டா y2 டெல்டா y3 டெல்டா y4 டெல்டா y5 எவரிதிங் இன்க்ளூடட் இன் திஸ் 20. அதுல இருந்து இத கழிக்க போறோம். நவ சேம் லெவல் சொன்னோம், சேம் லெவல்ல டிஃபார்மேஷன் என்னது ஈக்குவல். therefore del x2 del x5 ரெண்டு ஈக்குவல். அப்ப ஏதாவது ஒண்ணு கவுண்ட் பண்ணணும், ஒண்ண குறைச்சு. now delta x3 is equal to delta x4 ஒண்ண குறைச்சு. அதே மாதிரி இன்னும் எக்ஸ்டென்சிபிளா இருக்கனால இங்க என்னது இந்த இது ஒண்ண குறைச்சுக்கணும், இங்க ஒண்ண குறைச்சு. ரெண்டு டிகிரி கூட போட்டுக்கோங்க, del x del y ரெண்டு போட்டுக்கோங்க. del x குறைச்சுக்கணும், del y இருக்கும். ஒவ்வொரு 4 இருக்குன்னா ஒவ்வொரு இன்டர்மீடியட் 4 இருக்கு. del x இருக்கு, இது 6 டைரக்ஷன்ல ஒன்று இருக்கு, y டைரக்ஷன்ல ஒன்று இருக்கு. இந்த சிமிலர்லி ரொட்டேஷன் 1 அண்ட் ரொட்டேஷன் 2. இப்போ ஆக்சியல் ஃபோர்ஸ் நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம்னா இது 0, இது மட்டும் இருக்கு. அதாவது ஒன்றை குறைக்கும். ஸோ del x சமன் குறைக்கிறோம், del x ஐட்ட குறைக்கும் 0. அப்போ எத்தனை வந்துச்சு, 1 2 3 4. இந்த 4 வந்து மைனஸ் பண்ணணும், இந்த 2 மைனஸ் பண்ணணும், இங்க வந்து 1 பிளஸ் 1 மைனஸ் பண்ணணும். இங்க புரியுது, ரெண்டும் சேர்ந்து 1 எடுத்துக்கணும். இந்த ரெண்டா கன்சிடர் பண்ணிப்போம். இங்க இந்த 20ல அந்த ரெண்டு பேர 1 மாத்தணும். அப்ப 1 கழிச்சிடணும், 1 இங்கே 1 மொத்தம் 2 என்ன மைனஸ். therefore மொத்தம் 8 என்ன மைனஸ். இஸ் ஓகே. therefore 20 minus 8 is equal to 12. okay, right. now merits and determinants. determinant structure அந்த என்ன, indeterminate structure அந்த என்ன. so determinant structure na already we know, that is it can be solved only using equilibrium equations. equilibrium equation sufficient to find this. indeterminate structure na insufficient, equilibrium மட்டும் போதாது, எக்ஸ்ட்ரா தேவை. additionally compatibility equations required to fully solve the structure. Internal forces in any member is independent of material properties. அதாவது யங்ஸ் மாடுலஸ், கிளாசிட்டி சம்மந்தமே கிடையாது.
இதை வச்சு அது மாறப்போகுது. மூமெண்டோ ஷியர் ஃபோர்ஸோ எப்போ டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர் மாறாது. அது பாட்டு எனக்கு லோடு இருக்கிறதுனா அது வரும். ஆனால் இன்டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா தட் இஸ் பொறுத்து எனர்ஜி எங்கே இல்லை. பிகாஸ் we are going to use other extra condition combating force. அதே மாதிரி stresses are not induced due to temperature changes, sinking of supports, lack of it, etc. Stress energy extra form if the structure is determinate, but induced if the structure is indeterminate. எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் வந்து என்ன அர்த்தம்? அது கேடு தானே. அதுக்கும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லோடுனால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் இருக்கும். ப்ளஸ் இதனால எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா செக்ஷன் எனர்ஜி கொஞ்சம் அதிகமாக தான் பெருசாக தான் இருக்கும். இந்த மாதிரி பார்த்துக்கணும். சில கேஸில் மூமெண்ட் கம்மியாகும். அப்போ வந்து எக்கனாமிக் ரிசன் அச்சீவ் பண்ணலாம். நிறைய இருக்கு ட்ரையல் தான். அன்எக்கனாமிக் சப்ஜெக்ட் டு ஹையர் ஸ்ட்ரெஸ், ஏன்னா ஸ்டிஃப்னஸ் கம்மியாகும். இங்கே பார்த்தா உங்களுக்கு புரியும். சப்போஸ் த ஸ்ட்ரக்சர் இஸ் சிம்பிள் சப்போர்ட் அண்ட் subject to the median, then at midspan we have WL square 8 displacement. At the same time, if we have fixed support, this is determinate structure. This is determinate structure, indeterminate structure. So indeterminate structure ஆகுதுன்னா moment redistribution ஆகிறதுனால central deflection will be very less. One fifth of simplicity. Therefore, deflection கம்மியா இருந்தா bending கம்மியா இருக்கும். bending கம்மியா மூமெண்ட்டும் கம்மியா இருக்கும். மூமெண்ட் கம்மியா ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியா. That's what we written subject to lower maximum stress. ஓகே, அப்போ ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கிறதுனால செக்ஷன் எனர்ஜியை குறைச்சிக்கலாம். Then higher deformation because technical structure பார்த்தோம். இந்த lower deformation. If a member support fails, the entire structure will collapse. எத்தனை புரிய வந்து பார்ப்போம். ஏன் ஃபெயில் ஆகுது? ஏன்னா இங்கே எக்ஸ்ட்ரா மெம்பர் இருக்கு. இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ல எக்ஸ்ட்ரா மெம்பர் இருக்கிறதுனால ஒரு மெம்பர் ஃபெயில் ஆனாலும் மற்ற மெம்பர்லாம் என்ன செய்யும்? ஸ்ட்ரெஸ் மூமெண்ட்லாம் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும். பட் இந்த டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் பொறுத்தவரை எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் தான் இருக்கும். எவ்வளோ மட்டும் மினிமம் தேவை அதுக்கு தான் இருக்கும். இப்போ ஒன்றை குறைத்தாலும் நினைச்சோம் டிஃபிஷியன்சி பண்ணுறது பற்றாக்குறை வந்து அப்போ கீழே தான் செய்யும். அதனால ஒரு ரீசன் member or support fails, the entire structure will collapse. It is rigid, not so rigid, but in the internal structure ரொம்ப rigid. No resistance against dynamic loads, but internal structures are better, having better resistance to dynamic loads. And it has limited strength, it has higher strength because the moments are limited. The analysis is simple in the case of determinate structure, but analysis is difficult in the case of indeterminate structures. So, this is the study. Next.